வணக்கம் நண்பர்களே. இப்போ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பயங்கர வைரலா போயிட்டுருக்கு. இந்த ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரெண்டிங்காவும் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராப் சாங்க வந்து இதுவரைக்கும் வந்து ராப் சாங்னா நம்ம வந்துட்டு யுஎஸ்ல பண்ணியிருப்பாங்க. இல்லைனா ஃபாரின்ல வேறு ஏதாவது கண்ட்ரீஸ்ல பண்ணியிருப்பாங்கன்னு தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனா, இந்த ராப் சாங் இந்த அளவு வைரலா அதாவது Spotify ஆகட்டும், இல்ல கானாவாகட்டும், இல்லைனா யூடியூப் ஆகட்டும், இல்ல இன்ஸ்டாவாகட்டும் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல இருக்கிற இந்த சாங்க பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன். இவங்க ஒரு பர்சன் இந்தியாவில் இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு இந்த அளவு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே வந்துட்டு பார்த்து வியக்கிற அளவுக்கு இப்படி ஒரு சாங்கை வந்து இப்படி ஒரு இந்தியன் பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து வியந்து போயிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கிற டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த வீடியோவை பற்றியும் அந்த பர்சனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ வீடியோவை நீங்கள் கிளிப்பிங்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த பாட்டு எந்த பர்சன்னு. அனுமான் கைண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிறந்தவர். கேரளாவில் பிறந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் இவர் வந்து டெக்ஸாஸ் அமெரிக்காவில் இருக்கிற டெக்ஸாஸில் வந்துட்டு போயிட்டு குடிபெயர்ந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு வளர்ந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய கண்ட்ரிஸ் அங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு எண்ணெய் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு. அவர் வேலை செஞ்சதுனால இவரும் வந்துட்டு அவங்க கூட ஷிஃப்ட் ஆகும்போது இவரும் வந்துட்டு மூவ் ஆக வேண்டியிருக்கு. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா போயிருக்காரு, யுஏஇ போயிருக்காரு, இட்டாலி, துபாய், அல்ஜீரியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. கடைசியாக வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, திருப்பி அங்கெல்லாம் இருந்து திருப்பி அப்படியே ரிட்டர்ன் ஆகி பெங்களூருக்கு இந்தியாவில் இருக்க பெங்களூரில் வந்துட்டு இப்போ ஸ்டே ஆயிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்தாலும் இவர் மலையாளி அப்படின்றத இருந்தாலும் இவர் வந்து இங்கிலீஷ் வந்து அந்தளவு அதாவது அமெரிக்கன் இங்கிலீஷை வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிற அளவுக்கு திறமையானவர். அது மட்டும் இல்லாமல் இவருடைய சாங்லேயே வந்து நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம், அந்த வேர்டிங்ஸ் ப்ரொனன்சியேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டைலில் தான் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2019 சவுத் சைட் அப்படின்ற ஒரு ஒரு ஆல்பத்தை வந்து யூடியூப்ல வந்து பதிவேற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட சவுத் ஆந்தம் ஆல்பத்தில் கூட இவர் வந்துட்டு பாடியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெங்கிஸ் அண்ட் ரஷ் அவர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இவர் ப்ரொமோட் பண்ணியிருப்பார். தட் மீன்ஸ் வீடியோஸ் பாடி இவர் வந்து யூடியூப்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பார். என்னதான் இவருடைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஹிட்டான சாங்ஸுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயங்கள். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து இவர் வந்து இந்தியன் கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி இவருடைய வேர்டிங்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் காட்டுற இடங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர்ஸ் இருக்கிற இடம், அதாவது ஸ்ட்ரீட்ஸில் மற்ற இடங்கள் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஜூலை 10, 2024 தான் இந்த ஆல்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு. இதன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் டாக்ஸ். இந்த இதை வந்து வீடியோவை ஷூட் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற வெல் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு ஃபேர் கிரவுண்ட் பிளே இதில் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இந்த காரு பைக்கு இதெல்லாம் வந்து சுற்றி சுற்றி ஸ்டண்ட் பண்ணுற ஒரு இடம். இந்த இடத்துல தான் இவர் இந்த ஃபுல் வீடியோவையும் ஷூட் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 4 வீக்ஸ்லேயே வந்து 23 மில்லியன் வியூஸ்க்கு மேலே வந்துட்டு போயிருக்கு. யூடியூப்பில் வெளியிட்ட வந்து குளோபல் சாங் வீடியோஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரது வந்து 43rd இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங் வெளியிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க யூடியூப்பில். இது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா 28 மில்லியனுக்கு மேலே போயிருக்கு. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இதோட இந்த ஸ்பாட்டிஃபை கானா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் வந்து இவருக்கு குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் 12th ரேங்க் கிடச்சிருக்கு. அண்ட் வந்து இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 57th பிளேஸில் இருக்கார். அதுக்கு மட்டும் இல்லாமல் கண்ட்ரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வைரல் சாங் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து டாப் அந்த 50ல் இருக்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் நம்பர் 1. அடுத்தது என்னென்னா வைரல் யூஎஸ்ஏ ஆகட்டும், இல்லைனா வைரல் கனடாவாகட்டும், இல்லைனா வைரல் ஜெர்மனி, ஸ்பெயின், சவுத் கொரியா, வியட்நாம், ஜப்பான், பாகிஸ்தான், தைவான், யுஏஇ அண்ட் உக்ரைன் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமை தவிர மற்ற எல்லாத்துலேயும் இந்த டாப் 50 வைரல் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 1 யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மால் தான். இது மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க இந்த ரியாக்ஷன் வீடியோஸ் போடுவாங்க. யாரை வச்சு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களே ரேப் சாங்ஸ் போடுவாங்களா. ஸோ அந்த இதுக்கான ரியாக்ஷன் வீடியோஸ் வந்துட்டு இந்த ஃபாரின்லலாம் நிறைய பேர் போடுவாங்க. அந்த மாதிரி இது கூட பார்த்திங்கன்னா இவருடைய வீடியோஸ்க்கு நிறைய பேர் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த ரியாக்ஷன் வீடியோஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து இன்ஸ்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ட்ரெண்டிங்கான சாங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனுடைய இந்த சாங் தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரேப்பர்ஸ்லாம் இருப்பாங்களா இந்தியன் ரேப்பர்ஸ், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு இந்தியாவை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு இந்தியனுடைய கல்ச்சர் அண்ட் இந்தியனுடைய வே ஆஃப் லிவிங் எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராக ரெப்ரசென்ட் பண்ணுறாரு அவருடைய ரேப் சாங்கில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரேப்பர்ஸ் அதாவது இந்தியன் ரேப்பர்ஸ்க்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஆகட்டும், இல்லை இங்கிலீஷ் வேர்டிங்ஸ் உச்சரிக்கிற அந்த சாங்ஸ் பாடும்போதே பேசுகிற இதுவாகட்டும்,
அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டைலில் தான் இருக்குது. அவர் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்த்து அவரை பற்றி தெரிஞ்சால் தான் சொல்ல முடியுமே தவிர, அவருடைய சாங்கை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா இவர் ஒரு இந்தியன் இப்படி பண்ணி பாடியிருக்காரா அப்படின்றது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருடைய ப்ரொனன்சியேஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதனால தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்துட்டு வேர்ல்டு வைடாக உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி இவர் வந்து வெளியிட்ட 2 இது வந்து பார்த்திங்கன்னா ஜெங்கிஸ் அண்ட் ரஷ் அவர். இது 2த்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு மூவ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீடியோஸை வந்து ஷூட் பண்ணி எல்லா சாங்ஸும் இது பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து எடுத்தது அந்த மாதிரி கிடையாது. இந்த பிக் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளேஸில், அதாவது வெல் ஆஃப் டெத் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவரே வந்துட்டு அதிலே ட்ராவல் பண்ணியிருப்பார். பைக்கில் காரில் வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணுற மாதிரியே எல்லாம் வீடியோஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஷூட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து விஷுவலைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். வேர்டிங்ஸும் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா வண்டிகள் போகுது இல்லை, இப்போ பைக் போகுதுன்னா எப்படி சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டே வந்து இந்த மியூசிக்கில் மேட்ச் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருப்பார். அதோட அவருடைய டான்ஸ் ஆடுற விதமும் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பாட்டில் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸிங் ஸ்டெப்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு அந்த மியூசிக்கோட அந்த சரௌண்டிங் சவுண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பார். இதில் வந்து இந்தியனுடைய கல்ச்சரையும் வந்துட்டு அவர் இண்டூஸ் கல்ச்சரையும் வந்துட்டு இந்த வேர்டிங்ஸில் கொண்டு வந்திருப்பார். இந்த வேர்டிங்ஸை பாருங்கள், பர்ன் மை பாடி பவர் மை ஆஷ் இன் ஏ ரிவர். இந்த வேர்டிங்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்து கல்ச்சரில் இப்படி தான் செய்வோம். நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய பாடியை வந்துட்டு எரிச்சிட்டு அதை வந்து அந்த ஆஷை வந்து நம்ம ரிவரில் வந்து கரைப்போம், இல்லைனா கடலில் வந்துட்டு கரைப்போம். ஸோ அதை தான் அவர் வந்து மென்ஷன் பண்ணிப்பார். ஸோ இந்த மாதிரி இந்தியன் கல்ச்சரை வந்து இந்தியன் நம்ம செய்கிற விஷயங்களை வந்துட்டு அவர் பாட்டிலே வந்துட்டு அழகாக கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த அளவு வந்துட்டு இவர் இந்த சாங் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம். அதே போல் இந்த பர்சனும் வந்துட்டு கடந்த 2019 5 வருஷமாக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போவும் நம்ம எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா அந்த எஃபர்ட்கான வந்து ரிசல்ட்டு லேட் ஆகலாம், இல்லை உடனே கிடைக்கலாம். ஆனால் வந்து கிடைக்காம இருக்காதுன்றதுக்காக ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பர்சன். இவர் வந்து ஒரு இந்தியன் சொல்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக பெருமை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரேப் சாங் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரேப்பர் இந்தளவு வந்து வந்திருக்காரு அப்படின்ற போது நமக்கெல்லாம் வந்து அது ஒரு பெருமையாகவே இருக்குது. நீங்களும் இந்த சாங்கை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கும் வந்துட்டு இதோட எஃபர்ட் என்னன்னு புரியும். இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த பர்சன் யாருனே வந்து யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவரும் ஒரு பர்சன், இவரும் ஒரு ரேப்பர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இவர் தெரியாத ஆளுங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரே சாங் உலகத்துக்கு ஃபுல்லாகவே வந்து வளைச்சி போட்டிருக்கு.